14th பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் ஆனந்த பைரவி. உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள், உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள், உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள், உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள், செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பின காட் செங்கல் பொடி கூரை செங்கல் பொடி கூரை வெண்பல்தவ செங்கல் பொடி கூரை வெண்பல்தவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் கையில், சங்கொடு சக்கரம் ஏந்தும் கையில், பங்கைய கண்ணானை பாடிலோரெம்பாவாய், பங்கைய கண்ணானை பாடிலோர் எம்பாவாய். So in this paasuram also, Andal tries to wake up her friend from the sleep. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். So red lotus flowers have blossomed and water lily flowers have closed their buds. See, these are the signs of the dawn. Andal explains the scenic beauty of the early morning to her friend. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். The pure yogis and munis who are dressed up in brick red color, having pure white teeth, they are going towards the temple, blowing loudly the conch. Can't you hear that sound also? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். Oh, you shameless girl, expert orator, you have promised that you will wake up all others, but you are still sleeping. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். Please join us and let's all sing in praise of Lord Narayana, who has divine conch, sangu and chakaram in his hands and who has beautiful eyes like lotus. Om Namo Narayanaya.